கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். இந்த அருமையான வேலையிலும் விளையர் பெற்ற சத்தியத்தை நாம் தியானிப்போம். இந்த சத்தியத்தை ஆரம்பம் முதல் முடிவு வரை முழுமையாக கேட்போம். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 12வது வசனம். அப்போஸ்தலருடைய கைகளினாலே அநேக அடையாளங்களும் அற்புதங்களும் ஜனங்களுக்குள்ளே செய்யப்பட்டது. எல்லாரும் ஒருமனப்பட்டு சாலமோனுடைய மண்டபத்தில் இருந்தார்கள். அப்போஸ்தலருடைய கைகளினாலே அநேக அடையாளங்களும் அற்புதங்களும் ஜனங்களுக்குள்ளே செய்யப்பட்டது போடப்பட்டது. அப்போஸ்தலருடைய கைகளினாலே. அப்போஸ்தலன் என்றால் என்ன? அனுப்பப்பட்டவர்கள். சொன்னாரு, பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன். எங்க அனுப்புறாரு? ஓநாய்களுக்குள்ளே ஆட்டுக்குட்டிகளை அனுப்புகிறது போல நான் உங்களை அனுப்புகிறேன். ஆமா, என்ன ஆட்டுக்குட்டி அனுப்புறாரு? தேவ ஆட்டுக்குட்டிகளா அனுப்புறாரு. ஆமா, தேவ ஆட்டுக்குட்டியா அனுப்பணும், புறப்பட்டு போகணும். தேவனை சுமந்து கொண்டு போகிற ஆட்டுக்குட்டி. ஓனாய் காத தூரம் ஓடும். ஓனாய்னா பிசாசு, பீறி போடுறது, திறது, கொல்றது. தான் ஓனாய். ஓனாய் என்ன பண்ண? ஆட்டுக்குட்டிய அடி கடிச்சு கொதிரி ஏத்துறோம். அதான் பிசாசு. அந்த ஓநாய்களுக்குள்ள ஆட்டுக்குட்டிகள்னா என்ன? ஆட்டுக்குட்டி ரட்சிக்கப்பட்டு ஞானசானம் பெற்று அபிஷேகம் பெற்று திருவிருந்துல பங்கெடுத்து கிறிஸ்துவை சுமந்து கொண்டு போகிற ஆட்டுக்குட்டியா போனோம். இல்லைச்சா? கிறிஸ்து இல்லாம போனேன்னு வச்சுக்கா, ஆமா, பிசாசு ஆட்டுக்குட்டி, பிசாசு ஓனாய் ரெண்டு அடிச்சு கட்சி கொதிரி வச்சிரும். பிசாசு ஆட்டுக்குட்டியா போக கூடாது, தேவ ஆட்டுக்குட்டியா போனோம். தேவ ஆட்டுக்குட்டினா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்குள்ள இருக்கிற ஆட்டுக்குட்டி, இயேசுவை சுமந்து கொண்டு போகிற ஆட்டுக்குட்டி, ஜீவ ஆட்டுக்குட்டி. அவர் அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் பானம் பண்ண ஆட்டுக்குட்டி. நானே ஜீவப்பம். இந்த அப்பத்தை புசித்து திராட்சை ரசத்தை பானம் பண்ண ஆட்டுக்குட்டியா இருக்கணும் நீ. ஆமா, நன்மத்தையும் ஆட்டுக்குட்டியா இருந்தீனாக்கா ஓனாய் லபுக்கு பிச்சு சாப்பிட்றோம். ஆமா, ஓனாயினாக்கா பிசாசு. அது ஒரு நன்மத்தையுமே பிசாசு, நீ ஒரு நன்மத்தையுமே ஆட்டுக்குட்டி. ஆமா, ரொம்ப கொண்டாட்டமா போடும் பிசாசு. அதுதான் இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எடுத்து திருவிருந்துல பங்கெடுத்து ஊழியக்காரனா இருக்கிற நீ நன்மை தீயும் அறியத்தக்கவனா இருக்கக்கூடாது. நன்மை தீயும் அறியத்தக்க கணிப்பு சாகவே சாவாய். ஓநாய்கள் வந்து பச்சித்து போட்டுரும். அதனாலதான் இயேசு சொல்றாரு, ஆட்டுக்குட்டிகளை ஓநாய்களுக்குள் அனுப்புகிறது போல நான் உங்களை அனுப்புகிறேன். எப்படி அனுப்புறாரு? நான் உங்களோடு கூட இருக்கிறேன் இருப்பாரு. அவரை சுமந்து கொண்டு போனோம். தேவ ஆட்டுக்குட்டிகளா போனாக்கா ஓநாயெல்லாம் காத தூரம் ஓடும். பிசாசுகள், வியாதிகள், வறுமைகள், தரித்திரங்கள், அசுத்தாவிகள் எல்லாம் சிதறி ஓடனா நீ ஜீவ ஆட்டுக்குட்டியா இருக்கலாம். ரட்சிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி, இயேசு ஏற்றுக்கொண்ட ஆட்டுக்குட்டி, இயேசு ஜீவனுக்குள்ள வந்த ஆட்டுக்குட்டி, அந்த தேவ நீதித்து ஒழித்த தேவனுக்கு ஆதம் முழு வளர்த்து கொடுக்கிற ஆட்டுக்குட்டி. அந்த ஆட்டுக்குட்டியா போனாதான் ஓநாய்கள் அல்ல. ஓநாய்கள் அல்ல, பிசாசுகள். ரோமர் 3:23 படி எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்று இருக்கிறார். தேவ மகிமையற்ற காரியங்கள் எல்லாம் சிதறி ஓடும். ஓனாய் இயேசு போய் நின்னா என்ன? பிசாசுகள் எல்லாம் சிதறி ஓடுது. பிசாசுகள் ஓடுது, வியாதிகள் ஓடுது, சாபங்கள் ஓடுது, மரணங்கள் ஓடுது, தரித்திரங்கள் ஓடுது. ஏன்னா இயேசு ஒரு ஜீவாட்டுக்குட்டி. அவர் ஜீவ சரீரம், ஜீவ ரத்தம். இயேசுனா நானே வழிய சத்தியமா ஜீவனமா இருக்கிறேன். அந்த ஜீவ ரத்தத்தை கொடுக்கிறாரு இந்த அப்போஸ்தலர்களுக்கு. 12 அப்போஸ்தலர், ஒரு அப்போஸ்தலர் யூதாசு போயிட்டான். 11 அப்போஸ்தலர் இருக்கிறாங்க. அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 12வது வசனம். அப்போஸ்தலருடைய கைகளினாலே அநேக அடையாளங்களும், இங்கிலீஷ் பைபிள், அநேக அடையாளங்களும் அற்புதங்களும் ஜனங்களுக்குள்ளே செய்யப்பட்டதும் போடப்பட்டது. 1ஆம் நூற்றாண்டு சபையில ஜனங்களுக்குள்ளே அநேக அடையாளங்களும் அநேக அற்புதங்களும் செய்யப்படுது. ஆனால் எழுப்புதல் பற்றி பிடித்தது 1ஆம் நூற்றாண்டு சபையில. அந்த எழுப்புதல் இப்ப வரணும்னா என் செய்தி கேட்கணும். நீ 100க்கு 100 ஜீவ மார்க்கத்தை கேட்கணும். ஜீவ விருச்சத்துல வரணும்.
ஆமா, நன்மை தீமை வட்டத்துல இருந்தாக்கா பிசாசு அற்புதம் தான் நடக்கும். அதுடைய அற்புதம் என்னது? சத்துருக்கள், வியாதிகள், வறுமைகள், தரித்திரங்கள், சபையா பிரச்சனைகள், போராட்டங்கள், இந்த மாதிரி அற்புதம் பிசாசு அற்புதம். ஏதோ ஒரு அற்புதம் நடக்குதுங்க. ஆதாமுக்குள் இருந்தாக்கா பிசாசுடைய அற்புதம் எல்லாம் நடக்குது. கிறிஸ்துக்குள் இருந்தா தேவடைய அற்புதம் எல்லாம் நடக்குது. கிறிஸ்து நம்முடைய வழியும் சத்தியம் ஜீவனமாய் இருக்கிறார். கிறிஸ்துவின் பேர் வச்சுக்கிட்டு ஆதாமுக்குள்ள இருக்க கூட நன்மார்க்க துன்மார்க்கலாம் தேவி நீதித்து ஒழித்ததற்குள்ள இருக்கணும், கிறிஸ்துக்குள்ள இருக்கணும். அதை தேவன் தனக்கு ஆதாமிலிருந்து முழு உலகத்துக்கு கொடுத்தாக்கா அங்க ஓநாய்கள், பிசாசுகள், வியாதிகள், வறுமைகள், தரித்திர அசுத்தாவிகள் எல்லாம் ஓட ஆரம்பிக்கும். பசுத்தாவி தேவதூரெல்லாம் வர ஆரம்பிப்பாங்க. அந்த அற்புத அடையாளங்கள் எல்லாம் நடக்கும். Acts 5 chapter 12 verse படி. Acts 5th chapter 12th verse. And through the hands of the apostles may signs and wonders were done among the people, and they were all with one accord in Solomon's porch. அப்போ சயின்ஸ் அண்ட் ஒண்டர், சயின்ஸ் அண்ட் ஒண்டர், அப்போஸ்தலர் கைகளினாலே அற்புதங்களும் ஜனங்களுக்குள்ளே அடையாளங்களும் நடந்தன. அப்போ அப்போஸ்தலருடைய கைகள், தேவனுடைய கை. மோசேயின் கை என்னது? தேவனுடைய கோல், தேவனுடைய கை. மோசேயை கொண்டு அநேக அற்புதங்கள் நடந்தது எகிப்துல. அந்த கோல் தேவனுடைய கோலா இருந்துச்சு. அவன் கை தேவனுடைய கையா இருந்துச்சு. தேவனாவே ஜீவன், ஜீவ கை, ஜீவ கோல். அது ஜீவனை தான் கொடுக்கும். உடைய பிசாசெல்லாம் ஓடி அங்க தேவனுடைய அற்புதம் நடத்துறோம். ஜீவ கை, ஜீவ காலு, ஜீவ கண்ணு, ஜீவ ஆற்று, ஜீவ லங்ஸ். ஜீவனுக்குள்ளே இருந்தாக்கா அங்க அற்புதம் கண்டிப்பா நடக்கும். பிசாசுகள் ஓட பார்க்கும், அசுத்தாவிகள் எல்லாம் அலற பார்க்கும். அசுத்தாவி அலற போகும்போது அங்க அற்புதங்கள் நடக்கும். அற்புதங்கள் நடக்கிற இடத்துல வியாதிகள் எல்லாம் நீங்கி போகும். அசுத்தாவிகள் எல்லாம் ஓட பார்க்கும். கிறிஸ்துக்குள்ள இருக்கணும். அல்லேலூயா. கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்துக்கு வெளிப்படுத்தும் போது அங்கே அற்புதங்கள், அடையாளங்கள் எல்லாம் நடக்கிறதை பார்ப்பாய். அப்போஸ்தலருடைய கைகளினாலே படி 5:12. அப்போஸ்தலர் 5:12. Acts 5th chapter 12th verse. And through the hands of the apostles many signs and wonders were done among the people, and they were all with one accord in Solomon's porch. தமிழ் படி. அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 12வது வசனம். அப்போஸ்தலருடைய கைகளினாலே அநேக அடையாளங்களும் அற்புதங்களும் ஜனங்களுக்குள்ளே செய்யப்பட்டது. எல்லாரும் ஒருமனப்பட்டு சாலமோனுடைய மண்டபத்தில் இருந்தார்கள். சரி, சாலமோனுடைய மண்டபம் திருச்சபை. அப்போ திருச்சபையில் அப்போஸ்தலர், தீர்க்கதரிசி, சுவிசேஷகர், போதகர், மேய்ப்பர், இந்த 5 சேர்ந்தவர் இயேசு. அந்த இயேசு ஒரு ஜீவ விருட்சத்திகனி, நன்மை தீமை அறியத்தக்கவர் அல்ல. இயேசு யாரு? அவனுடைய வழியும் சத்தியமா ஜீவ உலகமாக்குறாரு, ஜீவ சரீரமாக்குறாரு, ஜீவ ரத்தமாக்குறாரு. தேவ நீதிட்டு ஜீவ விருட்சத்திகனில அது ஒரு ஆளை பார்த்தது தேவனுக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு கொடுத்தாக்கா அங்க அசுத்தாவி பாவம் அலறி ஓடுது. பசுத்தாவி ஒரு அற்புதத்தை அங்க செய்திருக்கு. இயேசு பரம அப்போஸ்தலர், பிரதான அப்போஸ்தலர் தான் இயேசு. இயேசு யாரு? இயேசு யாருமா? பிரதான அப்போஸ்தலர், தேவனால் அனுப்பப்பட்டவர். அப்போஸ்தலர்னா அனுப்பப்பட்டவர்கள். எதுக்காக? தேவனுடைய சித்தத்தை செய்யும்படி அனுப்பப்பட்டவர்கள். ஆதாம் ஏவாளே இந்த பூமியில் எதுக்கு உண்டாக்குனாரு? தேவ சித்தத்தை செய்யும்படிதான் உண்டாக்குனாரு. உலகம் ஃபுல்லா போய் தேவ சித்தம் செய்யணும். ஆனா பிசாசு என்ன பண்ணிட்டான்? தேவனுடைய வார்த்தைய எது செய்யக்கூடாதுன்னு சொல்ல பிசாசு சித்தத்தை செய்யும்படி பிசாசு வார்த்தை கேட்டாங்க. நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்கு நாளில பாவத்தின் சம்பளம் மாறின உலகம் ஃபுல்லா பிசாசு பிள்ளைக்கு வந்துட்டாங்க. பாதாள ராஜ்யத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க. இயேசு தேவனுடைய ராஜ்யம், பரலோக ராஜ்யத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணோம்.
அந்த ஜீவ வார்த்தை, அந்த ஜீவ சரீரத்தை, அந்த ஜீவ ரத்தத்தை முதல்ல உன் குடும்பத்துல எஸ்டாப்ளிஷ் பண்ணும். எல்லாம் நன்மை தீமையில் தான் இருப்பாங்க. ஒரே கவலையும் பயமும் வெறுப்பும் கசப்பும் சுய நீதி அநீதியும் அதை தேவனுக்கு தனக்கு உலகத்தை காட்டிடுறாங்களா இல்லையம்மா, அந்த குடும்பம் பாதாள குடும்பமா இருக்கும். பிசாசின் அற்புதங்கள், பிசாசின் அடையாளம் தான் இருக்கும். பிசாசுடைய அற்புதம் என்னது? கேன்சர், எய்ட்ஸ், டிபி, லங்ஸ் ஃபெயிலரு, இதெல்லாம் பிசாசு அற்புதங்கள். அவங்க வறுமை, அப்புறம் தரித்திரம், அப்புறம் அவமானம், அப்புறம் வெக்கம், மல்ட்டுத்தனம், இதெல்லாம் பிசாசு அற்புதங்கள். கடன் தொல்லை, ஆபத்து விபத்து, நாசம் மோசம், திருடுறது, கொண்டது, அழிக்கிறது, திருடவும் கொள்ளவும் அழிக்க வருகிறானே என்று வேறொன்றுக்கு வரான். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன்றாங்க. அப்போ தேவனுடைய அற்புதங்கள் நடக்கணும். அது நல்ல அற்புதங்கள், ஆசீர்வாதமான அற்புதங்கள், சமாதானமான அற்புதங்கள், பாவ மன்னிப்பு, ரட்சிப்பு, வீடு, மன தோப்பு, தொடர்பு, சகல காரிய ஆசீர்வாதம், இம்மைக்குரிய ஆசீர்வாதம், மறுமைக்குரிய ஆசீர்வாதம், ஆவிக்குரிய ஆசீர்வாதம், பௌதிக ஆசீர்வாதம், சகல காரியத்துல ஆசீர்வாதங்கள். அப்போ இயேசு எங்க போனாலும் அற்புதம் செய்யறாரு. என்ன அற்புதம் செய்யறாரு? நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவனையே அற்புதம் செய்யறாரு இல்லையா? அவர் ஒரு அப்போஸ்தலர். அதனால எங்க போனாலும் அற்புதம் நடக்குது அவரால். கிறிஸ்துக்குள்ளேங்கிறார். கிறிஸ்துவ தேவனுக்கு செலுத்துறாரு. ஆதாம்ல இருந்து முழு உலகத்துக்கு செலுத்துறாரு. இடைவிடாம செலுத்துறாரு. எக்காலத்துல செலுத்துறாரு. சோர்ந்து போகாம செலுத்துறாரு. எக்காலத்திலும் தேவன் தனக்கு உலகத்துக்கு கிறிஸ்துவ செலுத்த 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 ஆசீர்வாதங்கள், ஐஸ்வர்யங்கள், சமாதானங்கள், சந்தோஷங்கள், சுகம், பல, ஜீவன் உண்டாயிட்டே இருக்குது. அதான் சொல்றாரு அப்போஸ்தலர் 5:12, அப்போஸ்தலருடைய கைகளினாலே அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் ஜனங்களுக்குள்ளே செய்யப்பட்டது. நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டால், ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டால், திருவிருந்துல பங்கிட்ட நீதான் அப்போஸ்தலர். கடைசி கால அப்போஸ்தலர். கிறிஸ்துக்குள் ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை. ஆமா, ஜென்ம சுபாவம், அப்பா சுபாவம், அப்பா அம்மா ஜீனியாலிட்டி அப்படியே வருது. எங்க அப்பா பேர் ராமு, எங்க அம்மா பேர் ராணி, அப்படியே நன்மத்தையும் சுபாவம் இல்லையா? சுய நீதி அநீதி பிசாசு அற்புதம் தான் என் வாழ்க்கையில் நடக்குது. அது என்னையும் அழிக்குது, குடும்பத்தையும் சமுதாயத்தையும். இது பாவத்தின் சம்பளமா. ராமப்பா இல்ல, ராணி அம்மா இல்ல, பிதாவாகிய தேவன், ஆவியானவர், இயேசு. அப்படி என் பிதா ஜீவனுடையவரா இருப்பது போல குமாரனும் ஜீவனுடையவரா இருக்கும்படி ஆவியானவன் ஜீவனுடையவர். அந்த ஜீவன்ல தேவ நீதிட்டு ஒழித்ததில் அது தேவனுக்கு தனக்கு உலகத்தை கொடுத்தா அற்புதங்களும் அடையாளங்களும் என் குடும்பத்துக்குள்ளே செய்யப்படணும் நியாயப்படி. புரியுதமா? அப்போஸ்தலருடைய கைகளினாலே, அப்போஸ்தலர் 5, அப்போஸ்தலருடைய கைகளினாலே அநேக அடையாளங்களும் அற்புதங்களும் ஜனங்களுக்குள்ளே செய்யப்பட்டது. அப்புறம் அடுத்த வசனம், மற்றவர்களில் ஒருவனும் அவர்களோட சேர துணியவில்லை, ஆகிலும் ஜனங்கள் அவர்களை மேன்மைப்படுத்தினார்கள். யார்? அப்போஸ்தலர்கள். திரளான புருஷரும் ஸ்திரீகளும் விசுவாசம் உள்ளவர்களாகி கர்த்தரிடமாக அதிக அதிகமாய் சேர்க்கப்பட்டார்கள். பிணியாளிகளை படுக்கையில் மேலும் கட்டிலின் மேலும் கிடத்தி பேதுரு நடந்து போகையில் அவனுடைய நேராகிலும் அவர்களில் சிலர் மேல் படும்படிக்கு அவர்களை வெளியே வீதிகளில் கொண்டு வந்து வைத்தார்கள். சுற்று பட்டணங்களிலும் இருந்து திரளான ஜனங்கள் பிணியாளிகளையும் அசுத்த ஆவிகளால் வாதிக்கப்பட்டவர்களையும் எருசலேமுக்கு கொண்டு வந்தார்கள். அவர்கள் எல்லாரும் குணமாக்கப்பட்டார்கள். அல்லேலூயா. படிங்க அந்த வசனத்தை இங்கிலீஷ்ல 13 தொடர்ந்து படி. 13 16 வரைக்கும். Acts 5th chapter, 13th verse. Yet none of the rest dared join them, but the people esteemed them highly. And believers were increasingly added to the Lord, multitudes of both men and women. So then they brought the sick out into the streets and laid them on bed and couches,
that at least the shadow of Peter passing by might fall on some of them. ஆமா, அவர்கள் எல்லாரும் குணமாக்கப்பட்டார்கள். 16 படி. Also a multitude gathered from the surrounding cities to Jerusalem, bringing sick people and those who were tormented by unclean spirits, and they were all healed. அப்போ சுற்று பட்டணங்களிலும் இருந்து திரளான ஜனங்கள் பிணியாளிகளையும் அசுத்த ஆவிகளால் வாதிக்கப்பட்டவர்களையும் எருசலேமுக்கு கொண்டு வந்தார்கள். அவர்கள் எல்லாரும் குணமாக்கப்பட்டார்கள். யார் இவங்க? திரளான ஜனங்கள். யாரு திரளான ஜனங்கள்? என் தாய் என்னை பாவத்தில், ரோமர் 3:23 படி எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்கள். அவங்கதான் திரளான ஜனங்கள். அம்மா வயிற்றுல பிறந்தவங்க. ராமப்பாக்கு ராணி அம்மாவுக்கு துளசிராமன் ஆகிய நான் பிறந்த மாதிரி பிணியாளிகளும் அசுத்தாவிகளால் பாதிக்கப்பட்டவர்கள். கண்டிப்பா பிணியாளியா இருப்பாங்க, அசுத்தாவியா இருப்பாங்க. அவங்க நண்பர் மதியத்துக்கு கனியை புசித்து பிறந்து வந்தவங்க. புரியுதா? அவங்களே ஜீவ விருட்சத்துக்கு அடியில கொண்டு வராங்க இந்த அப்போஸ்தலர் இயேசுவின் சீசர்கள். அவங்க ஜீவ சரீரம் ஜீவ ரத்தத்தை அவங்க பேர் சொல்லி தேவனுக்கு ஆதாம்ல இருந்து முழு உலகம் கொடுக்கும்போது இப்ப அசுத்தாவிகள் எல்லாம் புறப்பட்டு ஓடுது. அசுத்தாவி போனா அது வியாதி எல்லாம் போயிடுது. சாப்ப பாவம் மன்னது பாதாளம் எல்லாம் ஓடிது. அப்புறம் பசுத்தாவி வந்து அவங்க மேல இறங்குதுங்க. திரளான வியாதியஸ்தர்கள் பிணியாளிகளையும் அசுத்தாவிகளால் வாதிக்கப்பட்டவர்கள் எருசலேம் கொண்டு வந்தார்கள். அவர்கள் எல்லாரும் குணமாக்கப்பட்டார்கள். அதுக்கு மேல் பாரு, பிணியாளிகளை படுக்கைகளின் மேல் கட்டில்களின் மேலும் கிடத்தி பேதுரு நடந்து போகையில் அவனுடைய நியலாகிலும் அவர்களில் சிலர் மேல் படும்படிக்கு அவர்களை வெளியே வீதியில் கொண்டு வந்து வைத்தார்கள். அந்த பேதுரு நியல் பட்டு கூட சுகமாகுது. அப்போ பேதுரு நியல் மேல் கூட அபிஷேகம் இருக்குது. என்ன நியலா இருக்கும் பேதுரு நியல? ஜோயே நியல். ஆமா, நீ ஆதாமுக்குள்ள பிறந்தது நன்மை. உன் நேர்ல கூட நன்மை தீமை கலந்துக்குது. அந்த நேர்ல அந்த நேல் பட்டா கூட வியாதி வந்துடும். மனுஷன் கால் தடம் பட்டாவே என்ன ஆயிட்டான்? அந்த புல்லெல்லாம் பட்டு போயிட்டே இல்லையம்மா. ஒரு மனுஷன் புல்வெளியில தொடர்ந்து ஒரு வாரமா நந்தானாக்க அந்த நடந்து போற புல்லெல்லாம் என்ன ஆயிட்டு பாத்தீங்கன்னா நீ அப்படியே பழுப்பாயி அப்படியே பட்டுக்கூடும். மனுஷன் கால் பட்டாவே அவ்வளவு சாப்பிடுது மனுஷன் காலில். ஒரு புல்வெளிக்கு எதுன்னு வச்சுக்கா, புதுசா ஒரு மனுஷன் ஒரு 10 பேர் நாலு ஒரு வாரம் ஃபுல்லா அந்த புல்லுல நடந்து போயிட்டு வந்துருந்தாக்கா அந்த இடமே பட்டு போட்டுக்குமா. நடந்து மனுஷன் கால் பட்டு மனுஷன் காலில் அவ்வளவு சாப்பிடுது. அந்த புல்லு கூட பட்டு போகுது. அந்த மாதிரி மனுஷன் கை, மனுஷன் ஆதாம் கை, ஆதாம் காலு, ஆதாம் கண்ணு, ஆதாம் வார்த்தை, நன்மை தீமை வார்த்தை நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டிருக்கான். நன்மார்க்கு துன்மார்க்கு தான் நீயே சபிக்கப்பட்டிருப்பாய். நீதி அநீதி, கவலைப்படுறது, சோர்ந்து போறது, பயப்படுறது, நன்மார்க்கு துன்மார்க்க, கண்களின் நிச்சயம், மாம்சி ஜீவனத்தில் பெருமை. இந்த பாவத்தின் சம்பளம் மனுஷன் மரணம் இருக்கிறதுனால பிசாசு மனுஷனை வாழ விட உன்னத்து பூமி சபிக்கப்பட்டிருக்கான். முள்ளும் குறுக்கும் உழைப்பிக்கான். அதுதான் கிறிஸ்துக்குள்ள வந்துடும். ஜீவ மனிதனா மாறணும். ஏசு யாரு? ஜீவ சரீரம் ஜீவ ரத்தம். அந்த குஷ்ரோகியை பார்த்து என்ன பண்ணாரு? நானே நல்ல மேய்ப்பன் குஷ்ரோகி எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமா கரத்தை தொட்டு குஷ்ரோகி தொட்டதுமே பாரு அந்த ஜீவகாரம் ஜீவ ரத்தம் பட்டதுமே பட்டு குஷ்ரோகம் நல்லா போயிடுச்சு. ஏசு கால் பட்டாக்கா பாதை எடி நல்லா இருக்குது, நல்லா பூத்து குழுங்குது. ஏசு காலு ஜீவனுள்ள காலு. அந்த ஜீவ காலு ஜீவ சிலுவில குத்துட்டாரு உனக்கு. அந்த ஜீவ காலு ஜீவ ரத்தம் ஜீவ சர்வம் தேவ தனக்கு உலகத்து விட்டா உன் பூமி எல்லாம் நீர்ப்பாய்ச்சலான தோட்டமா இருக்கும். சபிக்கப்பட்ட பூமியா இருக்காது. உள்ளும் குறுக்கும் விளைப்பிக்காது. ஏன் நிலத்துல வழியில தேவால் பாத்தீங்கன்னா நண்பத்தையும் நிமித்து பூமி சபிக்கப்பட்டிருக்கும். முள்ளும் குறுக்கும் தான் விளைப்பிக்குது. வறட்சி வனாந்திரம் அவ்வளவு சாபங்குது. வார்த்தை வாயை தந்தா நன்மை தீமை வார்த்தை, சபிக்கிற வார்த்தை, நிந்திக்கிற வார்த்தை, தூசிக்கிற வார்த்தை, பகைக்கிற வார்த்தை, நன்மார்க்கும் துன்மார்க்கும், சுய நீதி அநீதி, அது தேவனுக்கு உலகத்தை கொடுக்கறதுனால பூமி சபிக்கப்பட்டு போகுது. நல்லா விளைச்சல் இருக்க மாட்டேங்குது. தமிழ்நாட்டில் பாரு எல்லா விவசாயிகள் எல்லாம் பண்ணாங்களாம். கொஞ்ச நாள் எங்க பார்த்தாலும் தற்கொலைங்க விவசாயிங்க. ஏன்னா விளைச்சல் இல்லை, பயிர் இல்லை, நல்லா மழை பெய்யல, ஜனத்துல தண்ணி இல்லை, விளைய மாட்டேங்குது. நல்லா
கொஞ்சம் வச்சாக்கா நிறைய விளைச்சல் கொடுக்கணும், ஆனா விளைச்சல் கம்மியாகுது, சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, இதெல்லாம் சாபம். அப்பதான் இயேசு கிறிஸ்து ஜீவ வார்த்தை, ஜீவ சொல்ற, ஜீவ ரத்தம், ஜீவன தேவன் தனக்கு உணர்ந்து பூமியில வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். அப்போ அப்போஸ்தலருடைய கைகளினாலே, அப்போஸ்தலர் 5:12 அப்போஸ்தலருடைய கைகளினாலே, என்ன கை? அப்போஸ்தலருடைய கையே. இவங்க பிறக்கும் போது ஆதாம் வியாபாரம் வழியா தான் பிறக்கிறாங்க. ஆனா இயேசு கிட்ட வந்து ஞானசானம் எடுத்து அவர் அப்பத்தி திராட்சை பானம் பண்ணி அந்த ஜீவ சொல்ற ஜீவ ரத்தத்துக்குள்ள வந்துட்டாங்க. அதனால அவங்க கைகளினாலே, அப்போஸ்தலருடைய கைகளினாலே அநேக அடையாளங்களும் அற்புதங்களும் ஜனங்களுக்குள்ளே செய்யப்பட்டது. அப்போ சுற்று பட்டணங்களிலும் இருந்து திரளான ஜனங்கள் பிணியாளிகளையும் அசுத்தாவிகளால் வாதிக்கப்பட்டவர்களையும் எருசலேமுக்கு கொண்டு வந்தார்கள். அவர்கள் எல்லாரும் குணமாக்கப்பட்டார்கள். அவங்க கை பட்டாவே சுகம் வந்தது. வச்சுமா, இந்த கை நன்மத்தை கை, ஆதாம் வழியா பிறந்த கை, நல்ல கை. இது வச்சாவே சபிக்கப்பட்டு ஒரு தலைமையில வச்சாங்க. ஆனா இப்ப இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானசானம் பண்ணி திருவிருந்தில் பங்கெடுத்து ஜீவ சரம், ஜீவ ரத்தம், ஜீவ கஞ்சி, ஜீவ காலி, ஜீவ ரத்தம் அப்படி சொல்லி வைக்கிறது தலைமையில, பிள்ளை மேல. என் தாய் என்னை பாவத்தில் கருத்தளித்தார், பாவத்தின் சம்பளம் மரணத்துல பிறந்துக்கிறது பிள்ளை, நன்மத்தை பிள்ளை சபிக்கப்பட்டு கிடக்குது, வியாதிப்பட்டு கிடக்குது, அசுத்தாவியால் பாதிக்கப்பட்டுக்குது. நீ இயேசு ஜீவன் நல்ல நேரம், ஜீவ சொல்ற, ஜீவ ரத்தம் என் பிள்ளை பேர் சொல்லி தேவனுக்கு ஆதாம் முழு உலக உணர்வுமா சொல்லும் போது அங்க அசுத்தாவியெல்லாம் ஓடி போய் அநேக அற்புதங்கள் அடையாளம் நடந்து அநேக வியாதியஸ்தர் குணமாக்கப்பட்டார்கள், போடப்பட்டது. அப்போ ஜீவ வார்த்தை, ஜீவ சார். அதனாலதான் என்னுடைய எல்லா செய்தியும் சோயே ஜீவன் வேதாகம சத்தியங்கள், உலகத்துல எங்குமே கேள்வி ஏற்பட்ட சத்தியங்கள், கோடி கோடி ரூபாய் கொடுக்கணும் காணிக்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்க. உங்க நண்பர்கள் பிள்ளைகளெல்லாம் ஷேர், ஏராளம் செய்து விட்டு ஜீவ மார்க்கம். அப்போ ஜீவ சொல்றோம், ஜீவ ரத்தம், ஜீவ ஆற்று, ஜீவ லட்சு, ஜீவ கிட்னி, ஜீவ உலகம், ஜீவ வானம், எல்லாம் ஜீவனுக்குள்ள வரணும், எல்லாம் கிறிஸ்துக்குள்ள வரணும். அந்த கிறிஸ்து நன்மை தீமை அறியத்தக்கவரே இல்லை. அதை புஷிக்கு நாளே தான் நீ பிசாசு கிட்ட மாட்டி நிறுத்துறது, கொண்டது ஐக்கியமாக்குது, வாய்ப்புள்ள பிசாசு அற்புதமாக்குது. தேவனுடைய அற்புதங்களும் தேவனுடைய அடையாளங்களும் நடக்கணும். அது தேவனுக்குள்ள வரணும். அந்த தேவன் ஜீவனாய் இருக்கிறார். என் பிதா ஜீவனுடையவராய் இருப்பது போல குமாரன் ஜீவனுடையவராய் இருப்பார். ஜீவ உலகம், ஜீவ வானம், ஜீவ பூமி, ஜீவ சர்வம், ஜீவ ரத்தம், அந்த பிதாகுமார் ஆதாம் முழு உலகம் இவ்வளவு அசுத்தாய் போய் பசுத்தாய் வந்து எல்லாரும் சுகமாக்கப்படுவார்கள். கிறிஸ்து கொள்வாங்க. உங்களை சத்துக்கள் ஆஸ்வதிங்க, பகைக்குக்கு நன்மை செய்யுங்க, சத்துக்களை சிநேகிங்க, உங்களை துன்பப்படுத்த ஜபம் பண்ணுங்க. எல்லாம் கிறிஸ்துக்குள் வரதான். சபிக்க ஜீவ சரஜருக்கு ஆஸ்வதிக்கிறோம், சபிக்கிறோம் ஜெயிக்க முடியாது. பகைக்குள்ள நன்மை செய்து ஜீவ சரஜ பகை சத்துக்களை இயேசு ஜீவன் பள்ளி ஊற்றி செய்யுங்க. யாரும் உங்களை ஜெயிக்கும். நீங்க தான் பிசாசை ஜெயிப்பீங்க, சாபத்தை பாவத்தை மனதில் பாதத்தெல்லாம் ஜெயிப்பீங்க. ஜெபலமா பசுத்த பிதாவே, இந்த அறிவான நாளிலே எங்களோடு கூட பேசி ஒவ்வொரு வார்த்தைக்கு நன்றி செலுத்துகிறோம். பயப்படாதீங்க, கலங்காதீங்க, திகையாதீங்க. அப்போஸ்தலருடைய கைகளினாலே அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் ஜனங்களுக்குள்ளே செய்யப்பட்டது. அப்போஸ்தலர்கள் இயேசுவிடத்தில் வந்தவர்கள், இயேசுவின் உபதேசத்தை கேட்டவர்கள், ஜீவ வார்த்தைக்குள்ள வந்தவர்கள், தேவனிடத்தில் வல்லமை அதிகாரியம் பெற்றவர்கள், கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்துக்கு பிரசங்கிக்கிறவர்கள், நன்மத்தையும் அறியத்தக்க சாகுகளுக்கு விடுதலையை, சுகத்தை, பலத்தை, நிச்சயம் பரலோக ராஜ்யத்துக்கு உலகத்துக்குள்ளே பூமிக்கு உப்பாய் இருக்கிறவர்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்கிறவர்கள், இயேசு கிறிஸ்துக்குள்ள ஆமன்ற வாக்கு தத்தங்கள், எல்லாருடைய வியாதிகளும் சுத்தமாக்கப்பட்டது. ஜீவ ரத்தம், ஜீவ உலகம், ஜீவ வானம், ஜீவ பூமி, ஜீவ சரீரம், இயேசு கிறிஸ்துக்குள்ள ஆமன்ற வாக்கு தத்தங்களை ஓடா கூடிய தேவனுக்கு ஆதாமத்து முழுத்து கொடுக்குறக்கா. எங்க அப்பா பேர் சொல்லி, எங்க அம்மா பேர் சொல்லி, மனைவி பேர் சொல்லி, எங்க குடும்பத்தார், இனத்தார், தம்பி, தங்கச்சி, இனத்தார் எல்லாரும் இயேசு ஜீவனுக்குள்ள கொண்ட ஜீவசார ஜீவன லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் பிதாகுமார் ஆதாமத்து முழு ஏரியா இருக்கிற ஜனங்க, சபையில இருக்கிற ஜனங்க, கிராமங்கள்ல, பட்டணங்கள்ல, தேசத்துல எங்க போனாலும் ஆதாமுக்குள்ள பிறந்தவங்க, அசுத்தாவினால் வாதிக்கப்பட்டவங்க, திரளான வியாதியஸ்தர்கள், பலவிதமான பிரச்சனை, பிசாசு வல்லமையில் சிக்கி தவிக்கிறவர்கள், பிசாசின் வல்லமையில் அகப்படுகிற யாவரும் விடுதலை ஆகிட்டார். அவனுடைய நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவனே ஜீவன தேவி நீதி தூத்தி அந்த இயேசு ஆமண்ட வாக்கு தத்துவம் இந்த பிதாகுமார் பசுத்தாவி கொடுக்க, ஆதாம் முழு உலகத்து கொடுக்க, அசுத்தாவிகள்லாம் துரத்தப்பட, தேவதூதர்களால் பணிபடி செய்ய, ஒரு கிறிஸ்துக்குள் இருந்தால் புது சுற்றி பழவிகள் எல்லாம் ஓய்ந்து போயின. ஜீவ வார்த்தை இயேசு கிறிஸ்துக்குள் ஆமண்ட வாக்கு தத்தங்களை பிதாவாகிய தேவனுக்கு முழு உலகத்துக்கு உணர்வுமா கொடுக்குறக்கத்தாள். முழு உலகத்துக்கு ஒரு ஆளுக்கு பகை கசம் கட்டாந்து ஒரு ஆள் பிசாசு வந்துருவான். இயேசு ஏற்றுக்கொண்டு நடந்து இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டு என்னவது இயேசுவின் அன்பு அது ஜீவனை பருவ வானத்தோடு பரலோகத்தையும் குத்துது.
ஏசு அப்படிதான் வாழ்ந்தாரு. அவர் ஜீவ விஷத்துக்கு ஏண்டாரு. எங்க போனாலும் ஜீவ சொல்ற ஜீவரத்தை தேவன் தன் கொடுத்துட்டு போயிட்டே இருக்கிறார். பிசாசெல்லாம் ஓடுது, அசுத்தா விலகு, பசுத்தா விலகுது. இனி பாவம் செய்ய நானே திராட்சை செடி நீ கொடி, ஒருவன் நின்று வார்த்தை நிலைத்திரு, நீ மிகுந்த கனிகளை கொடுப்பாய், ஆசுவாத கனி, ஐஸ்வர்ய கனி, சமாதானம், நித்திஞ்சு பல்லவ கனி கொடுப்பாய், ஆசீர்வாதமாய் இருப்பாய், உலகத்துக்கு ஒளியா இருப்பாய், பூமிக்கு உப்பாய் இருப்பாய். ஆதாமுக்குள்ள வாழாது, ஆதாமின் சேர்ந்து உங்களுக்கு மரணத்தை தான் கொடுக்கும், வியாதியை கொடுக்கும், வறுமையை கொடுக்கும், தரித்திரத்தை கொடுக்கும், பாதாளத்தை கொடுக்கும். தடுக்க முடியாது. திருடன் திருடவும் கொள்ளும் அழிவும் வேறு நாமாவிகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படும் வந்து சொல்லிக்கிறார். அந்த இயேசு ஜீவன் பரிபூர்ண இயேசு சாப்பிட்ட வாக்குத்தத்தங்களை தேவனுக்கு தனக்கு முழு உலக வாழ்நாளெல்லாம் கொடுக்க, இடைவிடாம கொடுக்க, எக்காலத்துக்கு சோதனை கொடுக்கிறதா உலகெங்கில் வியாதியை செலுத்தாங்க, அசுத்தாவியால் பாதிக்கப்பட்டிருக்காங்க, திரளான ஜனங்கள் இருக்காங்க. அப்போஸ்தலருடைய கைகளினாலே அநேக அடையாளங்களும் அற்புதங்களும் ஜனங்களுக்குள்ளே செய்யப்பட்டது. திரளான ஜனங்கள் கத்திரிடமாய் சேர்க்கப்பட்டாலும் போடப்பட்டது. அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 14 திரளான புருஷர்களும் ஸ்திரீகளும் விசுவாசம் உள்ளவர்களாகி கத்திரிடமாக அதிகமாய் சேர்க்கப்பட்டாங்களாம். இந்த மாதிரி மெராக்கல் மினிஸ்ட்ரி செய்தாக்கா அற்புதமாய் அதிகமாய் கத்திரிடத்தில் சேர்க்கப்படுவார்கள். திரளான புருஷர்களும் ஸ்திரீகளும் விசுவாசம் உள்ளவர்களாகி கத்திரிடமாக அதிகமாய் சேர்க்கப்பட்டார்கள். ஜீவ உலகம், ஜீவமான ஜீவபூமி. நம்ம சபையில் 816 கோடி விசுவாசி. நம்ம சபை என்ன சபை? குளோபல் சர்ச். வானத்தோட பூமி பாய். எங்க போனாலும் ஆதாம் கூட பிறந்த நன்மத்தை மாதிரியே தக்குங்க. படிச்சோம் படிக்க ஏழை பணக்கார அரசியல் தலைவர் சினிமா எல்லாம் பாவம் செய்து தேவ பங்கமேட்டு போய் பல விதமான உபத்தத்தில் இருக்கிறாங்க. சாபத்துல பாவத்தில் மண்டல தைரியத்துல அவங்க இயேசு ஜீவன் பரிபூர்ண ஜீவன் தேவ நீதி தூவித்தது பிதா ஆதாம் முழுவத்து கொடுக்க, இடைவிடாம கொடுக்க, ஏக்காந்து கொடுக்க, சோத்து போக கூட, பாவட்டு பண்ண கூட, அசுத்தாய் கூட, பசுத்தாய் தேவதை படிவு செய்ய, கிறிஸ்து சிந்தியை நிலைத்திருக்க, ஜீவ உலகம், ஜீவமானம், ஜீவபூமி, ஜீவசர்வம், ஜீவரத்தம், ஜீவ ஐஸ்வர்யம், தேவி நீதி உயிர்த்தல், இயேசு சாப்பிட்ட வாக்கு தத்தம், பிதாகுமார் பசுத்தாய்க்கு ஆதாம் முழுவதும் கோடாக்குடிய கொடுக்க, வாய்நாளெல்லாம் கொடுக்க, இடைவிடாம கொடுக்க, எக்காலத்து கொடுக்க, அசுத்தாவில தோத்தப்பட, பசுத்தாவில தேவதா வடிவிட கிறிஸ்து மாம்சமாடி அவர் கட்டுகிறதான் இடைவிடாம எக்காலத்து என்ன இருக்கிறார் சோதனை கிராமத்தோறும் பசனத்தோறும் தேசத்தோறும் பசுத்தாய் அலையாய் பூமி எங்க கட்ட வைக்கிற கட்டா சாபத்துக்கு பாவத்துக்கு மரணத்துக்கு தரிசனத்துக்கு பாதத்துக்கு வெளியில இருக்கிறதா பரலோக ராஜ்யத்தை தேவி நிதி துணித்தல சுவாசம் தேவன் தனக்கு ஆதாம் வாயினால வெளிப்படுத்துகிறதாக இடைவிடா வெளிப்படுத்துகிறதாக விசுவாசின் மேல விளக்கப்படி அவர் வெளியிலாக்குறதாக ஜீவ உலகமாய், ஜீவ வானமாய், ஜீவ பூமியாய், ஜீவ சமுத்திரம், ஜீவலட்ச ஜீவ இயேசு கிறிஸ்து நாமத்தை வாக்குத்தத்தம் சுவாசம் தேவன் தனக்கு ஆதாம் கொடுக்கிறதாக விசுவாச தோத்திர பசுத்தாய் தேவர்களை பணிவு செய்கிறதாக இந்த வசத்தின்படி திரளான புருஷரும் ஸ்திரீகளும் விசுவாசம் உள்ளவரை கத்திரிடம் அதிகமாய் சேர்க்கப்பட்டால் வேத வாக்கி நிறைவேறுகிறதாக அப்படி நிறைவேற்றுக்காக நினைச்சிருக்கோம். இயேசு நாமத்துல எல்லா ஜீவனில் இருக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் துளசிராமன் தாமஸ். பரிபூர்ண ஜீவன் சபை சோழவன் பகுதி எங்கள் சபையில இருக்கு. ஒவ்வொரு நாட்களையும் ஆன்லைன் மூலமாக இந்த செய்தி கொடுக்கப்படுகிறது. பேஸ்புக்ல போங்க, துளசிராமன் தாமஸ் சர்ச் பண்ணுங்க. யூடியூப்ல போங்க, ALC வெள்ளூர் சர்ச் பண்ணுங்க. அதை சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. உங்க நண்பர்கள் உங்க பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. குறைந்தது ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. இது நிச்சயமா நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டே இன்னும் ஏராளமான செய்தி 100 ஜீவமா இருக்கும். உலகத்தில் எங்குமே விலையேற பெற்ற சத்தியங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள். உங்க நண்பர்கள் உறவினர்கள் பிள்ளைகளுக்கும் ஷேர் பண்ணுங்க. குறைந்தது ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. இது நிச்சயமாய் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டே தீர்வீர்கள். இந்த செய்தியில் கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார். ஆமா, கர்த்தர் உங்களோடு கூட பேசி உங்களை உற்சாகப்படுத்தியிருப்பார். ஆனா கர்த்தரை கனம் பண்ணுங்கள், கர்த்தரை கனம் பண்ணுங்கள், கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துங்கள். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்த விருப்பம் இருந்தால் என் கூகுள் பே நம்பர் 7339586648. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த செய்தியை மறுபடியும் கேளுங்க. உங்க நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. Facebook, YouTube, WhatsAppல ஷேர் பண்ணிக்கிறேன். ஏராளம் பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மீடியா மிஷனரியா இருங்க. இது நிச்சயமா நீங்க ஆசீர்வதிக்கப்படுங்க. இந்த செய்திக்கு ஒவ்வொரு உணர்வடைவார்கள். இது நிச்சயமா அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள். நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. குறைந்து ஒரு 100 பேருக்காவது ஷேர் பண்ணுங்க. இது நிச்சயமா நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துங்கள். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்த விருப்பம் தான் கூகுள் பே நம்பர் 7339586648. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. திரளான ஜனங்கள் விசுவாசம் உள்ளவர்களாகி புருஷர்கள் சிரிக்கிறாங்க. கர்த்தருக்கு அதிகமாய் சேர்க்கப்பட்டார்கள். மாபெரிய கண்டறியலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த செய்தி 31/1/2026 பரிபூர்ண ஜீவன் சபை சோழவன் பகுதியில் கொடுக்கப்பட்டது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொண்டு இன்னும் ஏராளமான செய்திகளை கேளுங்க. கடைசி நாள் தேவன் வல்லமையாக பயன்படுத்துவார்.